ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட ஜிபேயில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து டெலிட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து ஃபோன்பே, ஜிபே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிபே யூஸ் பண்ணுறவங்க இது எப்படி வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறோம். ஸோ உங்கள் ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களோட மொத்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து எதாவது ஒன்று டெலிட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் நிறையா ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனில் நான் வந்துட்டு இப்போ ஒன்று வந்து டெலிட் பண்ண போகிறேன். அம்மன் பிரியாணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். 790 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி டெலிட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். மறுபடியும் நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து லோகோ மாதிரி மேலே 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ லைன் போட்டு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக க்ரோம்குள்ளே போயிடும், உங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிடும். ஸோ என்ட்ரு ஆனது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கேட்கும். ஸோ அதாவது பின்னோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ அது வந்து கேட்கும். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு டைரெக்டாக வந்து லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட மெயிலோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அதிலேருந்து போட்டுருங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஃபோனோட என்ன லாக் வச்சிங்களோ அந்த லாக்கு தான் வந்து கேட்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னாவே வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். சரி, லாஸ்ட்டு நான் வந்து வோடாஃபோனுக்கு பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மன் பிரியாணி. ஸோ அதுக்கு முன்னாடி பாபுன்னு ஒருத்தருக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு எந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நமக்கு தேவையில்லையோ, ஸோ அதை வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்டூ மார்க்கை கொடுத்து நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். சரி, இப்போ எனக்கு அம்மன் பிரியாணி வந்து நான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் மேலே இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னா அம்மன் பிரியாணி வந்து டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் நவுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஐட்டம் டெலிட்டட்னு சொல்லிட்டு அதுவே வந்துடும். ஸோ அதை வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம வேறு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டு மறுபடியும் இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. இந்த பேஜை மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் கீழே வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வோடாஃபோன் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறது. ஸோ இதில் நான் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் பேக் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு கூகுள் பேக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பேக் வந்துருக்கேன். வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிருங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு அம்மன் பிரியாணி இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கூகுள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு மெத்தட் இது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.